Pregnant women antenatal ஸ்கேனுக்கு வரும்போது கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அனாமலி ஸ்கேனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி வர்றது, அனாமலி ஸ்கேன் எப்போ பண்ணணும், அனாமலி ஸ்கேனுக்கு ஏதாவது ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம அனாமலி ஸ்கேன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் லேகப்பிரியா, கன்சல்டன்ட் ரேடியாலஜிஸ்ட், சென்னை. அனாமலி ஸ்கேன் வந்து இதை டிஃபா ஸ்கேன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இது 18 to 20 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனில் எடுப்போம். இந்த ஸ்கேன் ஏன் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் அப்படின்றோன்னா, இது பேபியோட growth, ஆர்கன் டெவலப்மெண்ட், அதாவது பாப்பா கூட உள்ளுறுப்புகள் எல்லாம் கரெக்டாக அந்த ஜெஸ்டேஷனுக்கு வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம். அண்ட் பேபிக்கு கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேனில் நம்ம இயர்லியாக அதை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேபிக்கும் அம்மாக்கும் போகிற ரத்த ஓட்டம் இது சரியா இருக்கா அப்படின்றதையும் இந்த ஸ்கேனில் நம்ம டாப்லர் எக்ஸாமினேஷன் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த ஸ்கேனில் பேபி பொசிஷன் வந்து சில டைம்ஸ் மாறி இருக்கும். அப்போ நாங்கள் வெயிட் பண்ண சொல்லுவோம். அது கம்ப்ளீட்லி நார்மல். அண்ட் பேபி பொசிஷன் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். இந்த ஸ்கேனுக்கு வரும்போது பேஷண்ட் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அண்ட் பேஷண்டோட பிளாடர் வந்து எம்டியா வர்றது ரொம்ப பெட்டர். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்கேனுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு வரலாம். தேங்க்யூ.